கேட்ட வரங்களெல்லாம் நிறைவாக தருபவரே, கேளாத கொடைகளையும் அளவின்றி அருள்பவரே, இயேசையா அனுதினம் காப்பவரே, அனுதினம் காப்பவரே. கேட்ட வரங்களெல்லாம் நிறைவாக தருபவரே, கேளாத கொடைகளையும் அளவின்றி அருள்பவரே, இயேசையா அனுதினம் காப்பவரே, அனுதினம் காப்பவரே. கேட்ட வரங்களையெல்லாம் கேளாத கொடைகளையெல்லாம் அனுதினமும் தந்து ஆசீர்வதித்து அருளுகின்ற கருணை தெய்வமே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. உமக்கே மகிமை உண்டாவதாக. உமது ஆற்றலினாலே, உமது பலத்தினாலே, உமது வல்லமையினாலே உமது நாமம் பரிசுத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உருண்டோடி கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை பொல்லாத தன்னுடைய சொந்த மன நல்ல விருப்பங்களுக்காக இந்த உலகமே போராடி கொண்டிருக்கிறது. துன்பம் என்று பாராமல், துயரம் என்று பாராமல், வேதனை என்று பாராமல், அழிவுகள் என்று பாராமல் தன்னுடைய சுய எண்ணங்களுக்காக, சுய சிந்தனைகளுக்காக, சுய வேலைகளுக்காக, சுய காரியங்களுக்காக தன்னுடைய இச்சைப்படியே மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இதில் ஏற்படுகின்ற அழிவுகளை, பிறருடைய வேதனைகளை, பிறருடைய இக்கட்டுகளை, பிறருடைய துன்ப துயரங்களை பற்றி எண்ணுவதல்லாமல், கவலைப்படுவதல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் ஒவ்வொருவனும் தேட வேண்டிய சூழல், யாரை தேடுவது, எங்கே தேடுவது, எப்படி தேடுவது என்று பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 34:4 அருமையாக சொல்லி தருகின்றது. நான் ஆண்டவராகிய கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவிசாய்த்தார். அப்படியாய் அவர் எனக்கு செவிசாய்த்து என்னுடைய எல்லாவித துன்பங்களிலிருந்தும், துயரங்களிலிருந்தும், பயத்திலிருந்தும் என்னை அவர் நீங்களாக்கி விடுவித்து காத்தார் என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை எதுவாக, எப்படியாக, எப்படி சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, எத்தகைய சூழ்நிலையானாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட சூழல்களின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரை தேடுகின்ற பொழுது, அவரையே நம்பி நிற்கின்ற பொழுது இந்த உலக காரியங்கள் எதுவானாலும் பரவாயில்லை, எப்பத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அத்தகைய அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் சூழல்களில் இருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாக்கிற கருணை நேசராகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே இருக்கின்றார் என்று சங்கீதம் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறதே. எனவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார் சங்கீதம் 81:7, உன்னுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக நீயோ என்னை கூப்பிட்டாயே, உன்னுடைய துன்பத்தின் துயரத்தின் நிமித்தமாக நீ என்னை கூப்பிடுகின்ற வேளையிலே நான் உன்னை தப்புவித்து காக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாய் நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய துன்பங்களின் சூழ்நிலை நினைத்து நாம் எப்படியாய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஜீவ வார்த்தை என்ன? உங்கள் துன்பங்களை எல்லாம், உங்கள் துயரங்களை, வேதனைகளை எல்லாம் நான் இதோ சந்தோஷமாய் மாற்றும் கர்த்தராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு இதோ நமக்கு சொல்லுகிறார். நீங்களுடைய வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, உள்ளத்தால் உள்வாங்குகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக உங்கள் துன்பங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் சோதனைகள் அனைத்தையும் அவர் இந்த வேளையிலே மகிழ்ச்சியாக,
மகிழ்ச்சியாக மனநிறைவாக மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்றைய சூழ்நிலையை குறித்து உன் உள்ளமெல்லாம் நிலைகுலைந்து நிற்கின்றாயோ, கலங்கி போய் நிற்கிறாயோ, இந்த வேதனைகளை நினைத்து துவண்டு கொண்டிருக்கின்றாயோ, இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போகிறதே, என் போராட்டத்திற்கு ஒரு விடுதலையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதே என்று பரிதாபப்பட்டு போய் நிற்கின்றாயோ, உன் உள்ளத்தின் சூழல்களை நான் அறிகிறேனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேதனை நெருக்கடியை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் மகனே, மகளே, ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்று ஆண்டவர் இதோ உன்னோடு கூட உனக்கு முன் இருக்கிறார். நீயோ எவ்வளவு போராடி பார்த்தாலும் கூட, எவ்வளவாய் ராப்பகலாய் ஓடி உழைத்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கின்றாயோ என்னுடைய நேச மகனே, மகளே, இதோ உன் துன்பத்திற்கு உன் துயரத்திற்கு இதோ நான் ஒரு ஆறுதலாக, நான் ஒரு விடுதலையாக, நான் இதோ உன்னோடு கூட இருக்கிறேனே. ஏன் கலங்குகிறாய், ஏன் துவண்டு போய் நிற்கிறாய், ஏன் அஞ்சுகிறாய் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ உன்னோடு கூட, இதோ உனக்கு முன்பாக நிற்கிறாரே. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், இதோ படைத்த தேவனாகிய கர்த்தரின் தமது அழகு சாயலை உனக்கு தந்து உன்னை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், அஞ்சாதே, கலங்காதே. இதோ உன் துன்பங்களை, இதோ உன் வேதனைகளை, இதோ உன் நெருக்கடியின் போராட்டங்களை எல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இதோ உன்னோடு கூட உன் அருகாமையில் இருக்கிறேனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். பாருங்கள், உங்கள் வேதனைகளை சாதனைகளாக மாற்றி தருவதற்கு, உங்கள் துக்கங்களை எல்லாம் மிகுந்த ஆனந்த சந்தோஷமாய் மாற்றி தருவதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் அவர்தான் மெய்யான கடவுள், அவர் ஒருவரே ஜீவனுள்ள ஆண்டவர். எனவேதான் அவர் ஒருவராலே கூடும். எனவே உன் துன்பத்தின் நிமித்தமாக, உன் வேதனை நிமித்தமாக, உன் நெருக்கடி நிமித்தமாக, உன்னுடைய இயலாமையின் நிமித்தமாக, உன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியின் நிமித்தமாக, உன்னுடைய வாழ்வில் நீ இழந்து போனதின் நிமித்தமாக, உன் நோய் நொடிகளின் நிமித்தமாக நீ உள்ளமெல்லாம் உடைந்து போய் நிற்கிறாயோ, உள்ளமெல்லாம் துவண்டு போய் நிற்கிறாயோ. சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, உடைந்து போன உள்ளத்தாருக்கு அருகிலே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உடன் இருக்கிறார் என்று. நைந்து போய் உழண்டு போய் நிற்கிற நெஞ்சத்தாரை தேவனாகிய கர்த்தர் தாமே தேற்றுகிறார், காப்பாற்றுகிறார், அரவணைக்கிறார் என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே நீங்கள் உங்கள் உடைந்த உள்ளத்தோடு, துவண்டு போன நெஞ்சத்தோடு, ஒன்றுமே இல்லாது போனதே என்று கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்தோடு நிற்கின்ற வேளையில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று கூவி அழையுங்கள். அவர்தான் உங்களுக்கு ஆறுதல் தர முடியும், உங்கள் துன்ப துயரங்களிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். இதோ சங்கீதம் 50:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடும் மகனே, மகளே. உன் வேதனை நாட்களிலே நீ துன்பத்தில் துவண்டு போய் ஒன்று முடியாது இயலாது போய் இருக்கிற அந்த சூழல்களிலே என்னை நோக்கி கூப்பிடும் மகனே, மகளே. நான் உன்னை விடுவிப்பேன். நானே உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறேன். நானே உன்னை காத்து பாதுகாத்து பராமரிக்கிற பரிசுத்த கர்த்தராயிருக்கிறேன். அப்பொழுதாவது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அல்லவா? அப்பொழுதாவது நீ என்னை மகிமைப்படுத்துவாயே என்று உனக்காக உன் அருகிலே நீ எப்பொழுது கூப்பிடுவாய் என்று அல்லும் பகலுமாக அயராது கண் விழித்து கருணையுள்ள தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எப்பொழுது கூப்பிடுவாய் என்று. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலும் இயலாத காலத்திலும் துன்பத்தின் வேளையிலும் மனம் உடைந்து நிற்கிற உன் சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. உன்னை நேசிக்க, உன்னை பாதுகாக்க, உனக்கு விடுதலை தர நான் ஆவலாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்று இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள். அப்படியாய் அவர் எரிகோவுக்கு வந்துவிட்டு எரிகோவிலிருந்து புறப்பட்டு வெளியே வருகின்ற வேளையிலே அந்த வெளிப்பகுதியிலே ஒரு ஓரத்திலே திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் பிச்சை எடுப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கின்றார். அந்த வழியே இயேசுதான் செல்லுகிறார் என்பதை அவன் யூகத்தால் அறிந்த மாத்திரத்திலே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டு கத்துகிறார். அங்கே பெருந்திரளாய் ஆண்டவரோடு சென்று கொண்டிருந்த மக்கள் திரள் அந்த குருடனாகிய பார்வையற்றவரை பார்த்து, குருடனே பேசாதிரு, சத்தம் போடாது அமைதியாயிரு, அங்கே ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று அவரை அதட்டுகிறார்கள். ஆனால் அந்த அதட்டல்களை சத்தத்தை கேட்டு அவன் அடங்கியார் போலில்லை. முன்பே கூப்பிட்ட அந்த குரலை விட இன்னும் தன்னுடைய குரலை உயர்த்தி அதிகமாக உச்சத்தின் குரலிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தாவீதின் மகனே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று தன்னுடைய குரலின் உச்சத்தின் ஆழத்தில் நின்று கூப்பி அழைக்கின்றான். அந்த குரலை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அவரை கூப்பிட்டு வருமாறு கட்டளையிடுகிறார். உடனே அவரை கூப்பிடுகிறார்கள். இதோ உன்னை ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று. அருகாமையில் வந்த மாத்திரத்திலே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பார்வையற்ற பர்த்திமேயு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், ரபோனே என்று அழைக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, போதகரே என்ற அர்த்தம் அதற்கு. போதகரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே கேட்கிற பர்த்திமேயுவுக்கு, உன்னுடைய விசுவாசம் உனக்கு நலம் அளித்தது, உனக்கு பார்வை அளித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் வேதனை நெருக்கடிகளிலே, உங்கள் போராட்டத்தின் துயரங்களிலே நீங்கள் துவண்டு போய் இடிபட்டு போய் நிற்கின்ற பொழுதும் கூட, உள்ளமெல்லாம் உடைந்து கிடக்கிற வேளையிலும் கூட அநேகர் எண்ணுவதொன்று, என் வாழ்க்கையின் சூழல்களிலே எனக்கு விடுதலை இல்லை, யார் உதவி செய்வார், நான் என்ன செய்வது என்று ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கின்ற வேளையிலும் கூட ஒரு சில மனிதர்கள் இப்படியெல்லாம் சொல்லி அழுவதுண்டு. ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு கண் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையின் சூழல்களிலே நான் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியவில்லையா? உமக்கு காதுகள் இருக்கிறதா? நான் அழுது புலம்புகின்றேனே, அல்லும் பகலுமாய் கண்ணீர் சிந்தி அழுது அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கின்றனே, உமது காதுகளில் விழவில்லையா என்று புலம்புவார் உண்டு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உடைந்த உள்ளத்தோடு உள்ளம் உடைந்து நடுங்கி பரிதபித்து அஞ்சி துவண்டு போய் கிடக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த பார்வையற்ற குருடன் பர்த்திமேயுவை போல ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு எந்த கூட்டமாக, எந்த நெறிகளாக, எந்த மக்கள் என்னை அதட்டினால் என்ன, எந்த மக்களை பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு தேவை என் ஆண்டவர், என் கடவுள், என் ரட்சகர், என் இயேசு என்று அவரை நோக்கி அவையே குரல் எழுப்பி, இயேசுவே, கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் என்று அவரை போல உச்சத்தின் இரத்த குரலை கூப்பி அழைக்கின்ற பொழுது இயேசு மனம் இறங்குகிறார். மனம் இறங்கியவராக அந்த வேளையிலே என் மகனே, என் மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று அற்புதங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிற தேவன் தமது நேச பிள்ளைகளை அரவணைத்து அற்புதங்களை செய்தருளுகிறாரே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தனையோ சூழ்நிலைகள் லூக்கா நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அருமையான நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே நாயும் என்ற பட்டணத்திற்கு செல்லுகிறார். அந்த ஊருக்கு அவர் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே, அந்த ஊர் வாயிலே அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் இன்னும் பெருந்திரளான மக்களும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நுழைவு வாயில் அருகே அங்கே நடக்கிறதான காரியம் என்ன? ஒருவன் இறந்தவனை பாடையிலே தூக்கி கொண்டு அந்த ஊர் ஜனங்களெல்லாம் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஆண்டவர் அங்கே உற்று நோக்குகிறார். அந்த வேளையிலே
அவனுடைய தாய் கதறி அழுது கொண்டு வருகிறதை பார்க்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் இந்த இளைஞன் இறந்து போன இந்த இளைஞனுக்கு தாய் மாத்திரமே, தகப்பன் இறந்து போனார், அவள் கைம்பெண்ணாயிருக்கிறாள். இந்த உறவும் போய்விட்டதே என்ற உள்ளத்தின் அங்கலாய்ப்பிலே, நெருக்கடியிலே உடைந்தவளாக, இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, இனி என் வாழ்க்கையில் நான் யாருக்காக வாழ வேண்டும், இந்த உலகமே எனக்கு பொய்த்து விட்டது, ஒன்றுமில்லை என்று உள்ளத்தால் வெதும்பியவளாக, அழுது புலம்பியவளாக அங்கே வருவதை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். கணவனை இழந்து விட்டேன், இதோ ஒரே ஒரு மகன், அவனையும் இழந்து விட்டேன், என் வாழ்வில் என்ன இருக்கிறது, என் வாழ்வில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒருவருமே இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகின்ற அந்த மகளை பார்த்த தேவனாகிய கர்த்தர் பரிவு கொள்கிறார், மனதுருகுகிறார். மனதுருகிய தேவனாகிய கர்த்தர் அந்த கூட்டத்தின் அருகே வந்து இறந்து போய் தூக்கி வரப்படுகிற அந்த இளைஞனை பாடையை தொடுகிறார். பாடையை தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், இளைஞனே எழுந்திரு என்று ஆண்டவர் தமது அற்புத வார்த்தையை அங்கு வெளிப்படுத்துகிறார். வாலிபனே எழுந்திரு, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று தேவனாகிய ஆண்டவர் தாமே சொல்லுகிறார். அப்படியாய் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அங்கே நடக்கிறதான காரியம் என்ன? ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே எப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைவேறி இருக்கும் என்று எண்ணிப்பார்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இறந்து போய் பாடையிலே தூக்கி அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த இளைஞன் புது உயிரை கண்டவனாக அங்கே பாடையிலே எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குகிறான். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த சூழலை நினைத்து பாருங்கள், எப்படியாய் இருந்திருக்கும். நடந்து வந்த காரியம் என்ன? ஆண்டவர் செய்தருளிய அற்புதத்தின் காரியம் என்ன? அந்த மகனை பெற்றெடுத்த தாய், அந்த மகனை இழந்து விட்டோமே என்று பரிதபித்து துடித்து அழுது புலம்பிக் கொண்டு வந்த அந்த தாய், அவளுடைய இருதயம் எப்படியாய் இருந்திருக்கும். நடக்கிறது உண்மைதானா? என் கண்கள் பார்ப்பதெல்லாம் உண்மைதானா? ஐயோ, என்ன நடக்கிறது? எப்படியாய் நடந்து கொண்டு இருக்கிறது? இறந்து போன என் மகன், ஐயோ தொலைத்து விட்டேனே, முடிந்து விட்டதே வாழ்வு என்று நினைத்து போன என் மகனுடைய வாழ்க்கை எப்படியாய் இருக்கிறது என்று ஒரு கணம் அவள் திகைத்திருப்பாள் அல்லவா? இப்படியும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமும் இருக்கிறதா என்று அவள் பரிதபித்திருப்பாள் அல்லவா? ஆனாலும் கூட உயிரோடு இருக்கிறது என் மகன், உயிர் பற்று இருக்கிறது என் மகன் என்று நினைத்து பார்க்கின்ற வேளை, கண்களில் பார்க்கின்ற வேளையிலே அவள் எப்படியாய் துடித்திருப்பாள். சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எவ்வளவு மேலானது. உள்ளத்தால் நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை உணர்விலே நாம் பற்றி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை விசுவசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, உலகத்தில் மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழலும் நினைத்து பார்க்க முடியாதது. இந்த உலக இயற்கை சூழல்களுக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய அற்புத செயல்கள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய செயல்கள் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று. பார்வையற்ற பார்த்திமேயு, அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஆண்டவர் தாமே அங்கு வருவார் என்று நினைத்து பார்த்திருப்பாரா? இல்லை. ஆண்டவர் தாமே அந்த கூட்டத்தில் செல்கிறார் என்பதை தன்னுடைய யூகத்தால் அறிந்த மாத்திரத்திலே வேறு எதையுமே பொருட்படுத்தவில்லை, வேறு எதையுமே சிந்தித்து பார்க்கவில்லை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஆண்டவருக்கு கேட்க வேண்டும், என்னுடைய குரல் தேவனுடைய காதிலே விழ வேண்டும் என்று உரக்க கத்தினான். எத்தகைய கூட்டமாக, எத்தகைய நெரிசலாக இருந்தால் என்ன என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவனை அழைத்து அவனுக்கு அற்புதத்தை செய்தார். அவன் துக்கத்தை, அவன் வேதனையை, அவன் பரிதவிப்பை, அவன் இயலாமையை, அவன் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். இதோ தன்னுடைய ஒரே மகனை இழந்து போன அந்த விதவைக்கு யாரும் இல்லையே இந்த உலகத்திலே, கணவனை இழந்து விட்டேன், ஒரே மகன் எனக்கு உதவியாக இருந்தார், அவனையும் இழந்து விட்டேன், இந்த உலகத்திலே இனி எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகமே பொய்த்து விட்டது என்று இந்த உலகத்தின் வெறுமையிலே போராடி மகனுடைய இறுதிய அடக்கத்திற்காக கூட்டத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த மகளுக்கு தேவன் பரிவு கொண்டபடியினாலே
தேவன் மனது உருகுபடியானாலே அந்த மகளுக்கு தன்னுடைய மகனை புதியவனாக, புதிய மனிதனாக, புதிய இளைஞனாக மீண்டுமாய் கொடுத்தருளினாரே. அவளுடைய உள்ளத்தில் இருந்த துன்பம், அவள் பட்ட வேதனை, அவள் பட்ட நெருக்கடியின் சூழல் உடைந்து போன அவளுடைய உள்ளம் விடுதலை கண்டதே, மகிழ்ச்சியை கண்டதே. தேவனால் அருளப்பட்டது அந்த சந்தோஷம். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுபோல நம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தகைய சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இயலாமைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை தொழிலில் முடக்கங்கள், வியாதிகளின் கொடூரங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா? போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய உலக வாழ்க்கை, ஐயோ இந்த காரியத்தை செய்துவிட வேண்டுமே, செய்தால்தானே என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிக்க முடியும் என்று அல்லும் பகலுமாக இயலாமல் போனாலும் கூட முயன்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஓட்டம் பெரிதல்ல. நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய உத்தியை, உங்களுடைய பலனை, உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய பொருளாதாரத்தை நினைத்து நீங்கள் ஓடும் பொழுது உங்கள் வாழ்க்கை தோல்வி அடைந்ததாய் முடிந்து போகிறதா இருக்கிறது. உங்கள் ஓட்டத்தின் முன்பாக, உங்கள் எதிர்பார்ப்பின் முன்பாக, உங்கள் செயல்பாட்டின் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன் நிறுத்துவீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையின் சூழல்கள் எல்லாம், உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அற்புதங்களால் நிறைவுபடுத்தப்படுவதாக, உங்கள் வாழ்வு அளவில்லாத கிருபையை பெற்றதாக, சந்தோஷத்தை காண்பதாக இருக்கும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய உலக சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். உலகம் எப்படியெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைத்திருக்கிற பதவியின் சூழல்கள், தமக்கு கிடைத்திருக்கிற பட்டத்தின் சூழல்கள், அதை தனக்கென்றே பயன்படுத்த வேண்டும். தாம் ஒருவரே உயர்ந்து நிற்க வேண்டும், தனக்கென்றே எல்லாம் வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஆசைப்படுகின்றான். அதனாலே நடப்பது என்ன? போராட்டங்கள், அழிவுகள், போர்கள் என்று இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த துன்பங்களை எல்லாம், இந்த வேதனைகளை எல்லாம், இந்த நெருக்கடியின் சூழல்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே கிருபையாய் இந்த அற்புத உலகத்திற்கு, ஏனென்றால் இந்த உலகத்தை அற்புதமாய் படைத்த தேவன் அவர் அல்லவா? அவர் படைத்த உலகத்திலே எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு செழிப்பை அவர் உண்டாக்கி அருளினார். ஆனால் மனிதன் அழிப்பதற்கு முன் இருக்கிறார், இழந்து விடுவதற்கு முன் இருக்கிறார், தொலைத்து விடுவதற்கு முன் இருக்கிறார். மனிதனே, உன்னுடைய உள்ளத்தின் அவல நிலைகளை எண்ணிப்பார். உன் உள்ளத்தில் நீ எண்ணி பார்க்கின்ற உன் அற்ப ஆசைகள் எப்படிப்பட்ட அழிவை உண்டாக்குகிறது என்று எண்ணிப்பார். அனைத்து போராட்டங்களையும், அனைத்து நிகழ்வுகளையும் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையின் சூழல்கள், நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையின் ஓட்டம் செம்மையாக இருக்கிறதா? செம்மையான பாதைகளிலே நான் சென்று கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து, உன் வாழ்க்கை செம்மைப்படுவதற்கு, உன் வாழ்வின் வேதனைகள், தோல்விகள் அனைத்தும் மேன்மை அடைவதற்கு, வெற்றி அடைவதற்கு, விடுதலை பெறுவதற்கு உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்ளு. உன் உள்ளத்து எண்ணங்களை, விருப்பங்களை, ஆசைகளை அனைத்தையும் அவர் கரத்தை ஒப்புக்கொள்ளு. அவர் உனக்காக செயல்பட காத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்க காத்திருக்கிறார். உனக்காக 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 உன்னோடு கூட அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிறேன் ஆண்டவரே, இதோ தேவரீர் படைத்த இந்த உலகத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உலகத்தை படைத்த உன்னத கிருபையுள்ள தேவன் ஒரு வார்த்தையினால் தானே இந்த உலகத்தை உண்டாக்கி, ஒரே வார்த்தையினால் நிலைப்படுத்தினீரே சுவாமி. இந்த உலகத்திலே 5 நாட்களாக தேவரீர் எவ்வளவாய் படைத்து அதை நிறைவு கண்டு நீர் மனம் மகிழ்ந்து அருளினீர் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே.
அப்படியாய் நீர் விரும்பி உண்டாக்கின இந்த உலகம், நீர் படைத்து அதை கண்டு மனம் நிறைவடைந்த இந்த உலகம், இன்று உம்முடைய திருச்சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கொடைகளை அவர்கள் அதிபரியமாய் நினைத்து, என் தேவன் எனக்கு எவ்வளவாய் செய்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகளை தந்திருக்கிறார், என் வாழ்க்கையில் நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரிதானா, இந்த பாதை எனக்கு மேன்மைப்படுத்தத்தக்கதாக ஆசீர்வாதமாக இருக்கிறதா, இதை நான் எப்படி செம்மையாய் பயன்படுத்த வேண்டும் என்று உள்ளத்தால் எண்ணி பார்க்காதபடி இந்த உலகத்திலே எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாவற்றையும் நான் தான் சாதிக்க வேண்டும், நான் தான் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆசையின்படி, தன்னுடைய உள்ளத்தின் எண்ணத்தின்படி அலைந்து தெரிந்து இந்த உலக அழிவுகளை பற்றி நினைத்து பார்க்காமல், எத்தனையோ உயிர்கள் அழிந்து போவதை எண்ணி பார்க்காமல், தன்னுடைய பதவி, தனக்கு கிடைத்த பொருட்கள் எனக்கே வேண்டும், எல்லாம் எனக்கு வேண்டும் என்று உலக ஆசைகளால் ஆண்டவரே எவ்வளவோ அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரே. பகைகள், போராட்டங்கள், போர்கள் என்று உலகம் எல்லாம் அழிவின் பாதையிலே சூழ்ந்து கிடக்கிறதே ஆண்டவரே. அச்சமும் நடுக்கமும் பதற்றமும் பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறதே ஆண்டவரே. எந்த வேளையிலே என்ன நடந்து விடுமோ, எங்கு என்ன ஆய்விடுமோ, எவ்வளவு அழிந்து விடுமோ என்று போராட்டம் ஆண்டவரே. உள்ளமெல்லாம் உடைந்து போய் கிடக்கிறார்களே சுவாமி. பெருவெடித்து நிற்கிற மனிதர்கள், போராடுவேன், போராட்டத்தில் இன்னும் ஈடுபடுவேன், இன்னும் அழிப்பேன் என்று துடித்து நிற்கிற மனிதர்கள் ஒருபுறம், ஐயோ அழிந்து போகிறது, இன்னும் அழிந்து கொண்டு இருக்கிறது, என்ன ஆய்விடுமோ, எப்படி அழிந்து விடுமோ என்ற சூழ்நிலை நினைத்து பயத்தால் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருவர். தகப்பனே, உலகத்தின் சூழல் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய திருக்கரத்தால் உண்டாக்கப்பட்டது ஆயிற்று ஆண்டவரே. மனமிறங்கும் சுவாமி, மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கி இந்த உலகத்தை கண்ணோக்கி பாரும் தகப்பனே, கண்ணோக்கி பாரும். தீர் படைத்த உலகம் ஐயோ அழிந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிறதே. எண்ணற்ற மனிதர்கள் அழிவுக்குள் ஆகிக்கொண்டிருக்கிறாங்களே சுவாமி. உம்முடைய இரக்கத்தை இந்த உமது படைப்பு, உமது நேச படைப்பாகி இந்த உலகத்தின் மேல் ஒரு விசை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இந்த போராட்ட அழிவுகளை நீர் தடுத்து ஆட்கொள்வீராக. இந்த உலகம் தர முடியாத சமாதானம் என் சமாதானமாயிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன மகா கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இந்த உலகத்திற்கு நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. இப்பொழுது கொடுத்தருளும் ஆண்டவரே. உமது அளவில்லாத சமாதானம், உமது அளவில்லாத சமாதானம் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கும், இந்த உலகத்திலே காவல் காக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உம்முடைய தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்திலே குடிகொள்வதாக. என் தேவனாய கர்த்தர் தாமே, என் தேவனாய கர்த்தர் தாமே இந்த உலகத்தின் மேல் இரக்கம் காட்டுவீராக. உம்முடைய அளவில்லாத தெய்வீக சமாதானத்தை இந்த உலகத்தில் அபரிமிதமாய் ஊற்றுவீராக. என் தேவனுடைய சமாதானம் இந்த உலகத்திலே இப்பொழுதே நிரம்பி வழிவதாக சுவாமி. போர்களும் போர் முழக்கங்களும் பதட்டங்களும் இடிபாடுகளும் நிறைந்து அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் இயேசு கிறிஸ்து எனும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை காண்பதாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாக, சமாதானத்தினாலே அமைதி காண்பதாக. என் தேவன் தாமே கிருபையாய் இந்த சமாதானத்தின் அமைதியை ஏற்படுத்துவதற்காக என் உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் போர்களும் அழிவுகளும் பெருகி கொண்டிருக்கின்ற இந்த உலக அவல நிலையிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் தாமை காத்து எல்லாவித துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை அளித்து மகிழ்ச்சி என்றும் மனநிறைவான சந்தோஷத்தை அருளி காக்க வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள கர்த்தர் ஒருவர் தாமே என்பதை மெய்ப்பிப்பீராக. அப்படியே நீர் கிருபை செய்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி எல்லா மகிமையும் கிருபையும் ஆளுகையும் உமக்கே சொந்தமாய் மாறும்படியுமா என் தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்வதற்கு நன்றி.